பிள்ளைகளின் செயல்களைக் கொண்டு அவர்களின் பெற்றோரை எடை போடாதீர்கள். ஒரு பிள்ளையின் தவறு ஒரு தந்தையின் தோல்வி அல்ல. ஒரு மகளின் தடுமாற்றம் ஒரு தாயின் வளர்ப்பை மறுக்கும் சான்றிதழ் அல்ல. நாம் அடிக்கடி மறந்து விடுகிறோம், நல்ல வளர்ப்பு என்பது அவர்கள் செல்லும் பாதைக்கு உத்தரவாதமல்ல. ஹிதாயத் அது கட்டாயப்படுத்த முடியாத ஒன்று. அது வாரிசாக கொடுக்க முடியாத ஒன்று. அது அல்லாஹ்வின் அருள். இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சந்ததியினருக்காக கண்ணீர் மல்க பிரார்த்தித்தார்கள். என் இறைவா, என்னையும் என் சந்ததியினரையும் தொழுகையை நிலைநிறுத்துவோராக்குவாயாக. ஆனால் அவரின் வழியில் கூட சிலைகளை வணங்குபவர்கள் வந்தார்கள். அப்படியானால் அது இப்ராஹீம் அவர்களின் தோல்வியா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தந்தையின் முழு பாசத்தோடு தன் மகனை அழைத்தார்கள், எங்களுடன் வா. ஆனால் அந்த நேரத்தில் அவனுக்கு ஹிதாயத் கிடைக்கவில்லை. அது நூஹ் அவர்களின் குறையா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைகளை ஈமான் வழியில் வளர்த்தார். இருந்தபோதும் அவர்கள் பொறாமை கொண்டார்கள், தவறு செய்தார்கள். ஆனால் இறைவன் அவர்களை மன்னித்தான். இதுதான் வரலாறு சொல்லும் பாடம். ஹிதாயத் என்பது வளர்ப்பின் சான்றிதழ் அல்ல. அது கிடைக்காதது பெற்றோரின் தோல்விக்கான ஆதாரம் அல்ல. அல்குர்ஆன் கூறுகிறது, அவர்களை நேர்வழியில் நடத்துவது பொறுப்பல்ல, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறான். உங்கள் பிள்ளை நேர்மையாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். உங்கள் வளர்ப்பை பெருமைப்படாதீர்கள். உங்கள் பிள்ளை தடுமாறினால் நம்பிக்கை இழக்காதீர்கள். உங்கள் முயற்சியை இழிவாக எண்ணாதீர்கள். விதையுங்கள், பொறுமையாக இருங்கள், துஆ செய்யுங்கள். ஏனெனில் இதயங்களை மாற்றுவது நாம் அல்ல, அது அல்லாஹ். இன்று ஒவ்வொரு பெற்றோரும் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், யா அல்லாஹ், என் சந்ததியினரை எனக்கு சீர்திருத்தி அருள்வாயாக. ஆமேன்.